நம்ம கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பேசின அல்லது அவன் செய்த அல்லது அவன் சொன்ன மிக முக்கியமான ஒரு வாசகம்தான் இந்த வாசகம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க, அதன்படி நான் என்ன செய்கிறேன். சவுல் என்கிற இந்த மனிதன் அவன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான். வாலிபனாக இருக்கும்போது அவன் ஒரு பரிசேயனாக இருந்தான். சவுல் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தோடு தான் அந்த வாலிப நாட்களில் இருந்த அவனுடைய துடித்து கொண்டிருந்த அந்த இரத்தம் அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் கொண்டு வந்தது. நீங்கள் முந்தின அதிகாரமெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் என்கிற இந்த வாலிபனை குறித்து சொல்லப்படும். அவன் வீடுகள் தோறும் உள்ள பூந்து தேவ பிள்ளைகளை இழுத்துட்டு வெளியே வந்து போட்டு அடிப்பானா. எந்த அளவுக்கு அவன் கொடுமை பண்ணியிருக்கான, நிறைய ஸ்திரீகளை விதவை ஆக்கியிருக்கிறான். சவுல் அநேக குடும்பங்களை நாசம் பண்ணியிருக்கிறான், சபையை நாசம் பண்ணியிருக்கிறான். சவுலை பார்த்தாலே நடுங்குகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு அவனுடைய பழைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட். சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் சடுதியிலே வானத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். சவுல் அவன் சென்று கொண்டிருந்த குதிரையிலிருந்து அவன் கீழே தள்ளப்படுகிறான், விழுகிறான். அவனை சுற்றிலும் பிரகாசமான ஒரு ஒளி வருகிறது, வீசுகிறது. அந்த ஒளியை உற்று பார்க்கிறான். அந்த ஒளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறார். சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். எந்த சவுல் கர்த்தர் இல்லை என்றானோ, எந்த சவுல் தேவன் இல்லை என்றானோ, எந்த சவுல் இயேசு தேவன் இல்லை என்று உலகம் முழுவதும் அவன் வெறித்தனமாய் செயல்பட்டானோ, அந்த சவுல் அந்த தேவனிடத்தை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமென். உடனே நடந்த ஒரு மனமாற்றம், உடனே நடந்த ஒரு மனமாற்றம். இந்த ஃப்ரைக்கன் ஆஃப் செகண்டுங்குவாங்க, அப்படி ஒரு நொடி பொழுதிலே நடந்த ஒரு மனமாற்றம். என்ன மனமாற்றம்? இயேசுவை கண்டது தான் மனமாற்றம். அல்லேலூயா. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் சவுல் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. என்னைக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கூடுகிறோமோ, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இந்த சவுலுக்குள்ள இந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம் இயேசுவை கண்டது. அப்போ இயேசுவை நீங்களும் நானும் பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்பதை அனுதினமும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஆமென். டெய்லி இயேசுவை பார்க்குறீங்களா? டெய்லி இயேசுவை பார்க்குறீங்களா? எத்தனை பேர் தினமும் இயேசுவை பார்க்குறீங்க? பாஸ்டர், இப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பாஸ்டர் பார்க்க? டெய்லி ஆண்டவரை நாங்கள் பார்க்குறதில்ல. வசனம் சொல்கிறது, அவர் வார்த்தையானார். ஆமென். அவர் வார்த்தையானார். யோவானில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ளாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அப்போ வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவை பார்த்தா உடனே ஒரு மனமாற்றம் வந்து சவுல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும்
பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவை பார்க்க பழகணும். ஆமென். இயேசுவை பார்க்க 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 தான் நீங்களும் நானும் அவர் சித்தப்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு ரூட் இருக்கும், நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக்கில் தான் போக பார்ப்போமே ஒழிய நம்ம ஆண்டோடைய ட்ராக்கில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதனால தான் சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பாருப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு நான் என்ன செய்வேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் என்னோட கூட என்னை நடத்த வேண்டும், என்னை வழி நடத்த வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நான் அனுதினமும் இயேசுவை வேதத்தில் பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி வாழ. அனுதின வாழ்க்கைக்கான மிகப்பெரிய மன்னாவே இதுதான், இந்த வார்த்தை தான். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழ நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நான் அவரை கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னைக்கு சவுல் ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் சவுலை என்னவா மாற்றிட்டாரு, பவுலா மாற்றிட்டார். ஆமென், அல்லேலூயா. சவுல் என்னவா மாற்றிட்டாரு, பவுலா மாற்றிட்டார். பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை சந்தித்தா அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், நிச்சயமாக மாறிடும், நிச்சயமாக மாறிடும். இன்னைக்கு இந்த சிறை கைதிகளுக்காக ஜெபிக்கலான்னு நான் சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த பவுலை தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ பவுலை கர்த்தர் சவுலா இருந்தவனை பவுலா மாற்றினது போல இன்னைக்கு அநேக சிறை கைதிகளை, கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு பவுலை போல மாற்றும்படி நீங்களும் நான் என்ன செய்யணுங்க, அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மன மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன் உனக்கு. டைரெக்டாக ஆண்டவர் பவுலை பார்த்து நீ என்ன செய்யணுங்கிறது சொல்லலை. ஆனால் நீ போ, அங்கே ஒருவர் இருக்கார், அவர் உனக்கு சொல்வார். அப்படியே கீழே வாசித்து வந்தீங்கன்னா 11ஆம் வசனம் போட்டிருக்கு, 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தட்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவன் தேடி அவனை என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். அந்த மனுஷன் யார் தெரியுங்களா? 10ஆம் வசனத்தில் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன். அப்போ பாருங்க, சவுலோடைய வாழ்க்கையை குறித்ததான தெளிவை கர்த்தர் யார் மூலியமாய் பேசுகிறார் என்றால் அனனியா என்கிற ஒரு சீசன். எந்த சீசர்களே அடித்து நொறுக்கி தள்ளி ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு நினச்சானோ அந்த சீசன் தான் இப்போ சவுலோட வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டை என்ன செய்கிறாரு, போட்டு கொடுக்குறார். யோசிங்க, கர்த்தர் தலைகீழாய் மாற்றிடுவார். ஆமென், கர்த்தர் தலைகீழாக மாற்றிடுவார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்கிற அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்வை தலைகீழாய் மாற்றிடுவார். ஆமென். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அதாவது இன்னைக்கு சுருக்கமாக சொல்ல போனால் ஆண்டவருக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள எழும்பாதபடி உலக சிந்தை நம்மை ஆட்கொண்டு விட்டது. உலக பிரச்சனை, உலக பாடுகள், உலக கவலை, உலக சிநேகம், உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம அதிகமாய் சிந்தனையை ஆட்கொண்டதுனால என் சிந்தனையில் அதிகமாய் நான் தேவனுக்கு என்ன சித்தம் என்பதை அறிந்து செயல்படக்கூடாதபடி சத்துரு அதை பலன் கொள்ளும்படி செய்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் சிந்தனைக்குள்ள உலகம் பலன் கொள்ளாதபடி என் சிந்தனைக்குள்ள தேவ சித்தம் பலன் கொள்ள என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நிறைய நேரம் நம்மளுடைய சிந்தனையில் உலகம் மேற்கொள்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிந்தனையில் தான் ஒரு ஜெயம் வேணும். ஆமென், அல்லேலூயா. சிந்தனையில் ஜெயம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெறவே முடியாது. பாருங்க, கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவன் மனசு சொல்லி தீர்மானிக்குது, கொன்று குத்திரு அப்படிங்குது. அதே மனசு வேண்டாம் விட்டுருன்னு என்ன ஆகும், அந்த சிந்தனையில் விட்டுரும். அப்போ அந்த சிந்தனை தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும். அதனால தான் சிந்தனை
அப்படியே நம்ம மனசில் இங்கே நல்ல இங்கே தலையில் கை வச்சு தான் நம்ம யோசிப்போம், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு. பாருங்கள், இந்த மேக்ஸ் போடுற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாம் தெரியலன்னு போட்டு என்ன செய்வாங்க, பேனா வச்சு கூட சிலர் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, தலையில் குத்திவாங்க, கொட்டிக்குவாங்க, அப்படியே தலையை அடிச்சுக்குவாங்க, சிந்தனை. அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்கே தெரியுமா, கபால ஸ்தலத்தில் மரித்தார். எங்கே மரித்தார்? வெற்றி எங்கே கொடுத்தார் தெரியுமா? கபால ஸ்தலங்கிறது மண்டையோடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ஆமென். அப்படியே இந்த மண்டையோட சிந்தனையில் ஒரு ஜெயம் நம்மளுக்கு வேணும் என்பதற்காக தான் அவர் கபால ஸ்தலத்தில் என்ன செஞ்சார், மரித்தார். எத்தனையோ இடம் இருக்குது மரிக்கிறதுக்கு, எத்தனையோ இடம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது நீங்களும் நானும் சிந்தனையில் ஜெயம் பெற வேண்டும். இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார் என்கிற அந்த வார்த்தையை படிக்கும்போது சிந்தனையில் நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்காக ஜெயித்தார், நானும் பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பேன் என்கிற அந்த ஒரு வெற்றி முழக்க நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அப்போ சிந்தனையில் ரொம்ப முக்கியம். அப்போ சிந்தனையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் சிந்தனையில் நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். என் குடும்பத்தில் சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுனாலும் சரி, ஆண்டவர் இது உமக்கு சித்தமா, ஆண்டவர் நாங்கள் போகிற இந்த காரியம் உமக்கு சித்தமா, நாங்கள் தேடுகிற இந்த காரியம் சித்தமா, நாங்கள் எண்ணுகிற இந்த காரியம் உமக்கு சித்தமா, அப்படி கேட்டு 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 பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், இது என்னுடைய சித்தம், இங்கே போ மகனே, இங்கே செய் மகனே, மகளே இது வேண்டாம், இது உனக்கு ஆபத்து, எல்லாம் கர்த்தர் பேசுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற அந்த இருதயம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக, அனுதினமும் எல்லா விஷயத்திலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இது உமக்கு பிரியமா, இது உமக்கு பிரியமா. பவுல் கேட்டாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன்னை புறஜாதிகளை மீட்கிறவனாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் அவனை நான் தெரிந்து கொண்டேன். அனனியா சொல்கிறாரு, அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். சவுல் பவுலாய் மாறினான், தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். வேதத்தில் 14 நிருபங்கள் எழுதும்படி கர்த்தர் இந்த தேவனுக்கு துரோகியாய் வாழ்ந்த இந்த சவுலை பவுலா மாற்றி 14 நிருபங்களை எழுத வைக்கிறார் என்று சொன்னால் தேவ சித்தம் எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம கையில் வைத்திருக்கிற வேதத்தோடைய பெரும் நிறைய புக்கோடைய ஆத்தர்னா யார் தான்? அது பவுல் தான். நம்ம வாழ்க்கை மாறணும். ஆமென். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த சவுல் பவுலாய் மாறினது போல நீங்களும் நானும் மாறலாம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றலாம், அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி தலையில தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்துக்கு நேராக எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, அந்த சவுல் ஆண்டவரே சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் அவனை பவுலாய் மாற்ற சித்தமாக இருந்தார். அவனை அநேக நிருபங்களுக்கு எழுத்தாளராய் மாற்ற சித்தமாக இருந்தார். அநேக சபைகளை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்துகிறதற்கு தேவன் சித்தமாக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை குறித்து உம்முடைய சித்தம் என்னப்பா, எங்கள் குடும்பத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, எங்கள் ஊழியத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய சித்தம் என்ன, என் பிள்ளைகளுடைய மேலே உம்முடைய சித்தம் என்னப்பா, என் கணவன் மேலே, என் மேலே. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த பகுதியில் நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சுமத்தில் முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். உமக்கு சித்தமானதை மாத்திரம் செய்ய எனக்கு கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும், எனக்கு உதவி செய்யும். உம்முடைய கருத்துக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நாள் முழுவதும் உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை பயன்படுத்தும் ஆசீர்வதியும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீர் உம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் சதா காலம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் தங்கி தரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சித்தம் செய்வோம். நாம மகிமை பெறட்டும். ஆமென்.